வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நாளை மறுநாள் பள்ளிகளை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை எமது சென்னை செய்தியாளர் கிருத்திகாவிடம் நேரலையில் கேட்கலாம். நந்தனம் YMCA பள்ளியில் தற்போதைய நிலை குறித்து சொல்லுங்க கிருத்திகா. வணக்கம் அனிதா. நம்ம தற்போது நந்தனம்ல இருக்க YMCA பள்ளியில் இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த பள்ளியில் தற்போது வந்த கனமழையின் காரணமாக 15 அடிக்கும் மேலே தண்ணீர் போனது. இதனால் இந்த பள்ளியினுடைய உள்ளே இருக்கின்ற எல்லா பொருட்களுமே வீணானது. குறிப்பாக மாணவர்களுடைய கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அவர்களுடைய புத்தகங்கள், அதே மாதிரி மேஜைன்னு எல்லாமே வீணாயிருக்கு. இப்போது இந்த பள்ளியை சீரமைத்து மறுபடியும் திங்கட்கிழமை பள்ளி இயங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்கு. நம்ம கூட இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ஈவ்லின் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட பேசுவோம். மேடம் வணக்கம். இந்த மழையின் காரணமாக உங்கள் பள்ளியில், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூலில் வேறு புது டிவைசஸ் இருக்கும், மற்ற ஸ்கூல் மாதிரி இல்லாமல். அப்படி பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் இழப்பு இருக்குது மேடம்? இங்கே இழப்புன்னு சொல்லும்போது சொல்லில் அடங்கா. ஏன்னா எங்களுக்கு 85 பிள்ளைங்க SDAலேருந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் விடுதியை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிள்ளைங்களுக்குடைய, அதாவது அவங்களுக்கு ஹாஸ்டல், அந்த இடம் ப்ளஸ் சாப்பாடு, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளது பொருட்களே வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பிள்ளைங்களுடைய அந்த விளையாட்டு பொருட்கள், அதேமாதிரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்கள் டிசி, மார்க் ஷீட்டு, அப்புறம் கவர்மெண்ட் எங்களுக்கு லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. அந்த லேப்டாப் கிட்டத்தட்ட 35 லேப்டாப். இந்த லேப்டாப் ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிடுச்சுது. மேடம், இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் எழுந்திருக்கு. ஆனால் திங்கட்கிழமை எல்லா பள்ளிகளும் திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே மற்ற பள்ளிகள்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. உங்கள் பள்ளி திறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? 100% எங்கள் ஸ்கூல் திங்கக்கிழமை திறக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னு சொல்கிறேன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டது நிமித்தமாக என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 15 அடி தண்ணி எங்கள் கிரவுண்டு, அதாவது எங்கள் இடமாகப்பட்டது YMCA ஸ்போர்ட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது YMCA காலேஜ் கிட்டத்தட்ட 65 ஏக்கர் கொண்ட இடம். இந்த இடத்த கோட்டூர்புரத்தில் அங்கே உள்ள தண்ணி, அடையாள தண்ணியாகப்பட்டது 15 அடிக்கு மேலே இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட 85 பிள்ளைங்க அங்கே இருந்தாங்க. அவங்க எல்லா பிள்ளைங்களையும் போட்டில் வச்சு எங்கள் ட்ரெஷரர் சார், கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல் மேடம், அவங்க எல்லாம் சேர்ந்து பிள்ளைங்க நாங்கள் எடுத்து வெளியே அனுப்பிவிட்டோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் உண்மையை சொல்லப்போனால் தேவனுடைய கிருபையினாலும் மனுஷனுடைய தயவுனாலும் எங்களுக்கு எந்த வித உயிர் சேதம் இல்லாமல் எல்லா பிள்ளைங்களும் வெளியேற்றப்பட்டோம். அதேமாதிரி காலேஜில் உள்ள பிள்ளைங்கள் கூட வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கள் YMCA காலேஜுக்குள்ளே 2 பணங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட் ஒன்லி தட், இங்கே இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை பயங்கரமான நாற்றம் அடிக்குது. ரெண்டாவது, நாங்கள் ஸ்கூலுக்குள்ளேயோ காலேஜுக்குள்ளே என்ட்ரு பண்ணக்கூட முடியாது, அந்தளவுக்கு நாற்றம், பயங்கரமான சேதம். இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூட எங்கள் டீச்சர்ஸ் உள்ளே வரதுக்கே முடியாது. அப்படிப்பட்ட நாற்றம் பிடிச்ச இடத்துல ஒரு பெரிய, அது எங்கள் ஸ்கூல் கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்குது. ரெண்டாவது, பாம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வீடுகளிலும் பாம்பு இருக்குது. குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்ஸ்க்குள்ளே பாம்பு சுற்றிட்டு இருக்குது. ரெண்டாவது, மிருகங்கள் செத்து போயிருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அரசாங்கத்தை எந்த நிவாரணமும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் ட்ரெஷரர் சார் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர், ஒரு நிறைய குடும்பங்களுக்கு அவர் சொந்த செலவில் நிறைய செஞ்சுருக்கிறார். ஓகே மேம். அதாவது தலைமை ஆசிரியர் குறிப்பிட்டது போல் இந்த பள்ளியையும் இந்த பள்ளியை சுற்றியும் அசுத்தங்கள் நிறைய இருக்குது. இதன் மூலமாக இப்போ திங்கட்கிழமை பள்ளி திறக்கப்பட்டாலுமே கூட மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்க கவலைக்கிடமாக தெரிவிச்சிருக்காங்க. கிருத்திகா, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.